Hi friends, welcome to Sugindiya channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பொட்டுக்கடலை பாயாசம் சிம்பிளா டேஸ்டியா எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துறலாம். ஒரு பவுல் நிறைய வெல்லம், அதே அளவுக்கு பொட்டுக்கடலை, 10 முந்திரி, 20 திராட்சை, 2 டேபிள்ஸ்பூன் நெய், ஒரு பவுலில் துருவின தேங்காய். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 கப் பொட்டுக்கடலை அளவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 20 திராட்சை, 10 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா திராட்சையும் முந்திரி நல்லா செவந்து வரணும். நல்லா செவந்து வந்துருச்சு. இன்னொரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி சூடாகி வந்துடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பேஸ்ட்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கெட்டித்தன்மை விழாதபடிக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கை எடுத்துடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கை எடுத்துடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த வெல்லம் நல்லா கரையட்டும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நம்ம இது கூட முந்திரி திராட்சையை வறுத்து வச்சதை நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம 1 கப் நிறைய தேங்காவை ஆட் பண்ணிடலாம். துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி பதத்தில் இருக்கட்டும். அந்த பொட்டுக்கடலை கொஞ்சம் இருக்கிற தன்மை இருக்கனால நம்ம தண்ணி பதத்திலே நம்ம கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.